விஜய் சார் அவரோட ஜனநாயகன் படம் வந்து பயங்கரமான இஷ்யூவா போயிட்டு இருக்கு. எப்போ ஜனவரி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னாங்க, அப்படியே தள்ளி இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. உங்களோட சிசிய பிள்ளைன்னு வேற சொல்றீங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்து மதத்தை கேவலமா பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. ஏன்னா எந்த மதத்தையும் யாரும் தப்பா பேசக்கூடாது. எல்லாமே அவங்கவுங்களுக்கு பிடிக்கும். எங்க அம்மா எனக்கு பிடிக்கும், உங்க அம்மா உங்களுக்கு பிடிக்கும், அவங்க அம்மா அவருக்கு பிடிக்கும், அவங்க அம்மா அவங்களுக்கு பிடிக்கும். எங்க அம்மா ஏமாந்துட்டு எவனுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, எவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை எடுத்துட வேண்டியதானே அப்படின்னு. அப்படி இருந்தால் எடுத்துட வேண்டியதானே. ஏன்னா கடவுளை திட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது இல்லையா? நீ உங்கள் அம்மா திட்டிக்க, உங்கள் அப்பா திட்டிக்க, கடவுளையும் திட்டுறா. நான் ஒருத்தட்ட விசாரிக்கும் போது இதை ஓம ஏதோ தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதை மட்டும் எடுத்து சென்சார் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. சினித்துறையில நல்லா வந்தவர் எதுக்கு திடீர்னு வந்து பொலிட்டிக்கலுக்குள்ள வரணும்? முதல் விஷயங்க, அவர் குழந்தை நல்லவர். அவர் மூஞ்சி யார் பார்ப்பாங்க அப்படிலாம் சொன்ன இடத்துல அவர் இல்லாமல் தமிழ்நாடு இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாரு. நடிகர்களும் சிவாஜி கணேசன் அடுத்து ஒருத்தர் சின்சியராக கலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் வருவது ஒரே ஆள் விஜய் தான். அது மாதிரி எல்லாமே நமக்கு உடம்புல எல்லா சக்தியும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? எல்லாருமே அசால்ட்டாக நினைக்கிறாங்க. தண்ணியை வணங்கி குடிக்கணும். எத்தனை பேர் வணங்கி குடிப்பாங்க? நீங்கள் கூட குடிக்கிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை, தண்ணியை வணங்கணும். அந்த நீர் வந்து கடவுள். அது வந்து எங்கேயோ இருந்தெல்லாம் வரல. மலையிலேருந்து வந்து பல மூலிகைகள், பல கற்கள், அதிசயமான கற்கள், அற்புதமான கற்கள், அற்புதமான வேர்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து குடிக்கிறோம். அப்போ வந்து அந்த தண்ணியை வந்து நமக்கு அவ்வளோ மருத்துவ குணமாக கிடைக்கும். அந்த தண்ணியை வணங்கி குடிச்சிங்கன்னு வைங்களேன், வணங்கி கூட மட்டும் இல்லை, நாக்கை உள்நாக்கில் அங்கே உள்ளே போய் சொருவணும். அப்போ தான் அமிர்தம் சுரக்கும். அந்த இடத்துல அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் சுரக்கும்போது அந்த தண்ணியை அப்படியே குடிக்கும்போது நம்ம உடம்புலாம் அமிர்தமாகி நோய் வராது. ரொம்ப நாளாக வாழலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரை பண்ணல, என்ன ட்ரை பண்ணல, இல்லை வரோம், முடியாது யாராலையுமே இல்லை. ஏங்க ஒரு அவர் என்ன பல்பு எல்லாம் கண்டுபிடிச்சா, கேமராலாம் கண்டுபிடிச்சா, அவர் பேர் என்னங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். எப்படி கண்டுபிடிச்சாரு? நம்ம மாதிரி தானே 10 மாசத்துல பிறந்தாரா இல்லை 5 மாசத்துல பிறந்தாரா? அவ்வளோமாதிரி அவர் எல்லாம் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அதாம்மா, ட்ரை பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகணும், அவ்வளோதான். ஒன்றும் சும்மா வீட்டில் உட்காந்தாலும் யாரும் வர முடியாது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்திருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு. எம்ஜிஆர் அவர்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம், என்ன அவங்கெல்லாம் பயிற்சியும் முயற்சியும் பண்ணாங்க. சும்மாலாம் யாரும் வந்துட முடியாது. நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் பையனாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு பொண்ணுங்க கூட சுற்றினா ஒன்றும் நடக்காது. முயற்சி பண்ணி ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கணும்னா நீங்கள் முயற்சி பண்ணணும். இல்லைன்னா யாருன்னே தெரியாமல் போயிடுங்க, அடையாளமே இல்லாமல் போயிடுங்க. அதான் உண்மை. அடையாளம் வேணும் அப்படின்னா நீங்கள் அடையாளம் இங்கே மட்டும் இல்லை, அங்கே போய் சொர்க்கத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும்போது நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆனால் குழந்தை உள்ளே விளையாடும், கேள்விப்பட்டீங்களா? நிறைய விளையாடும், சிரிக்கும். யாரோ உள்ளே அம்மா மாதிரி யாரோ ஒரு பார்த்துருக்காங்க. வெளியே வந்தோன்னே அழுந்தோடனே அப்புறம் அம்மா பார்த்து பார்த்துக்கும். இதெல்லாம் இருக்கும்போது என்னென்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அங்கே போகும்போது இது ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு நம்ம இப்போ தயார் பண்ணணும். அதுக்கு ஒழுக்கங்கிறது முக்கியம், உண்மைங்கிறது முக்கியம், நேர்மைங்கிறது முக்கியம், ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்கிறது முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் நீ இங்கேருந்து இன்னொரு உலகத்துக்கு போக முடியும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஐயா அன்றைக்கி அப்படியே மாயமாயிட்டார். திருமலர் கிட்டத்தட்ட 6500 வருஷம் வாழ்ந்தார். போகர், தேரையர், காகபுஜண்டர், இது மாதிரி எத்தனை மனிதராக இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் வாழ முடியாது? ஆனால் ஒருத்தர் கேட்குறாரு, இவ்வளோ நாள் இருந்து என்ன பண்ண போகிறீங்க எல்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு துண்டை வச்சு இடுப்பு வலி சரியாக போனே நான் கண்டுபிடிச்சேன். ஏன் யாராவது கண்டுபிடிச்சாங்களா? என்ன டாக்டர் சொன்னாங்களா? MBBS டாக்டர் சொன்னாங்களா துண்டை வச்சு பண்ணியா நீ சரியாக போனால்? நான் சொன்னேன், எல்லாருக்கும் வலி போச்சேன். தலைவலி சரியாக எப்படி போனால் முத்திரை சொல்ல ஆரம்பித்தேன். எவ்வளோ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு லேடி வந்தாங்க, கண்ணங்கரெல்லாம் புள்ளி, அவங்களுக்கு மருந்து கொடுத்தேன். 3ஆவது நாளில் பழிச்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சார் இவ்வளோ மாறிட்டேன் நான் அப்படிங்கிறாங்க. இது இருக்குல்ல, நம்ம ஏதோ ஒரு முயற்சி தானே. யாரும் சொல்கிறாங்க, கேட்குறோம், பண்ணுறோம். அதுதான். அதனால முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ விஜய் சார் அவரோட ஜனநாயகன் படம் வந்து பயங்கரமான இஷ்யூவா போயிட்டு இருக்கு. எப்போ ஜனவரி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னாங்க, அப்படியே தள்ளி இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. உங்களோட சிசிய பிள்ளைன்னு வேற சொல்றீங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஜனநாயகனுக்கு எதுக்கு இவ்வளவு சென்சார் போர்டு ஏன் வந்து இப்போ அந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு இவ்வளவு ஆரவாரமா போயிட்டு இருக்கு? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதுல? இல்ல, உண்மையான விஷயம்னா இதுல என்னன்னே தெரியல. நம்ம எதுக்காக கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம தெரிஞ்சா நம்ம பேசலாம். இப்போ நமக்கு தெரியவே தெரியாது ஏன் கொடுக்கல, எதுக்கு கொடுக்கல. அந்த படத்துல வந்து நிறைய இந்த பொலிட்டிக்கல் மேனர்ல ஆர்மி ஃபோர்ஸ் இந்த அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஓம் அந்த இதை பற்றி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு காரணம். ஏன்னா இப்போ இந்து மதத்தை கேவலமா பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. ஏன்னா எந்த மதத்தையும் யாரும் தப்பா பேசக்கூடாது. எல்லாமே அவங்கவுங்களுக்கு பிடிக்கும். எங்க அம்மா எனக்கு பிடிக்கும், உங்க அம்மா உங்களுக்கு பிடிக்கும், அவங்க அம்மா அவருக்கு பிடிக்கும், அவங்க அம்மா அவங்களுக்கு பிடிக்கும். எங்க அம்மா ஏமாந்துட்டு எவனுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, எவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த உரிமை இருக்கக்கூடாதுல்ல. இப்போ நேற்று கூட ஒரு விளம்பரம் பார்த்தேன், எனக்கு செருப்பை கழட்டி அடிக்கணும் போல இருந்துச்சு.
அவன் வந்து பொங்கல் வைக்கிறாங்க ஒரு ஃபேமிலி. பொங்கல் வைக்கும் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அந்த ஃபோன் அவன் பேசுகிறான். உடனே பொங்கலுக்கு சூரியனுக்கு வைக்கிறத நிறுத்திட்டு இந்த அம்மா பார்க்குது, முறைக்குது. அப்போ தான் இன்னொருத்தி பேசுகிறான். இன்னொருத்தி பேசுகிறா, ஒருத்தரும் இல்லைங்க பொங்கல் வைக்கிற இடத்துல இல்லை, இந்த அம்மாவும் இல்லை. அப்போ எல்லாம் எவ்வளோ அவமானப்படுத்தி அந்த இதை எடுக்கிறாங்க, கடவுளை அவமானப்படுத்துறாங்களே அதானே. அப்போ அதை விடக்கூடாதுல்ல. இப்போ அதே மாதிரி வேற எதனா கோயிலில் பண்ண முடியுமா? கரெக்ட். இது எனக்கு உண்மையில வருத்தம் தருது. ஏன்னா முன்னாடிலாம் அதை நினைக்கல, எல்லாமே ஒன்று நினைச்சோம். இப்போ வேணனியா இவனோ ஒருத்தன் அந்த வேணனியை எடுத்து இந்த பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எப்படிங்க விட முடியும்? அப்போ இந்த படம் வந்து இந்து மதம் சார்ந்து பொலிட்டிக்கல் சார்ந்து அது எனக்கு தெரியாது. பொலிட்டிக்கல்லாம் எனக்கு உண்மை சத்தியமா தெரியாது. நான் ஒருத்தட்ட விசாரிக்கும் போது இதை ஓம ஏதோ தப்பா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதை மட்டும் எடுத்து சென்சார் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. இல்லை அவங்க எடுத்துட்டாங்க, சென்சார் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 கட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எடுத்து நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்ட்டாங்க. ஆனாலுமே வந்து இல்ல நாங்க திருப்பி வந்து ஒரு ரிவ்யூ கமிட்டிக்குள்ள போனோம், அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க ரிலீஸ் ஆப்ஷனே கொடுப்போம். இப்போ வரைக்கும் நேத்து கூட இது வந்துருது, கோர்ட்ல வந்து ஒத்திப்பு தான் வச்சுட்டாங்க, தீர்ப்பு ஒத்தி வச்சிட்டாங்க. தவிர்த்து எதுவுமே டேட்டும் சொல்லல, எதுவுமே சொல்லல. அதான் என்னன்னு தெரியல உண்மையில. ஏன்னா ஜட்ஜையாவுக்கும் தெரியாது என்ன பிரச்சனைன்னு. அவருக்கு போய் நேரில் படம் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம அதை வந்து கமெண்ட் சொல்லவே முடியாத இடத்துல இருக்கும். ஏன்னா வந்து சென்சார் போர்டு வந்து அவங்க சில பிளட்டு ஊற்றுறதுலாம் கொடுக்க கூடாதுனாலும் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஒரு சில கம்பெனி கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் என்னன்னு உண்மையிலே எனக்கு தெரியும். நான் கேட்கும்போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப என்னங்க இது இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ லாஸ் ஆகுது. ஒரு ஹீரோ பணம் வாங்கிடுவார், அதை வேறு விஷயம். ஆனால் ப்ரொடியூசர் எவ்வளோ லாஸ், இந்த டைரக்டர் மனசு எவ்வளோ கஷ்டம் எல்லாம். அதனால பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு, அந்த வார்த்தையை எடுத்துட வேண்டியதானே அப்படின்னு. அப்படி இருந்தால் எடுத்துட வேண்டியதானே. ஏன்னா கடவுளை திட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது இல்லையா. நீ உங்கள் அம்மா திட்டிக்க, உங்கள் அப்பா திட்டிக்க, கடவுளையும் திட்டுறா. அது மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால அது வந்து இருக்கான்னு தெரியல. ஆனால் உண்மையாக தெரியாது. ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் கொடுக்கலன்னா தப்பு தான். சரி, அப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர். அவர் இப்போ வரைக்குமே வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு விஜய் சார். அவர் ஆஸ் அ சினிமா துறைன்னு பார்க்கும்போது அவர் வந்து நல்ல வெல் பெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆனா அவர் திடீர்னு வந்து பொலிட்டிக்கல்குள்ள வருது, இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்கு திடீர்னு பொலிட்டிக்கலுக்குள்ள வரணும் அவரு? ஏன்னா அவருக்கு நீங்க வந்து மாஸ்டரா இருந்திருக்கீங்க. அவரோட சின்ன வயசுல இருந்தே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குழந்தையில தெரியும். அப்படி இருக்கும். அவர் குழந்தையில தெரியும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னு தெரியும். அவர் எந்த மாதிரி சிந்திப்பாரு அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நல்லா சினித்துறையில நல்லா வந்தவர் எதுக்கு திடீர்னு வந்து பொலிட்டிக்கலுக்குள்ள வரணும்? முதல் விஷயங்க, அவர் குழந்தை நல்லவர். அதாவது அவர் அப்போ இருந்தே நல்ல மனிதர். யார்ட்டையும் வேகமா கூட பேச மாட்டார், ஏன் சிரிக்க கூட மாட்டார், சைலண்டான இருப்பார். அவர் வேலையை கரெக்டாக செய்வார், சைலண்டா இருப்பார். முதல்ல சினிமாவில் வரல அப்படிங்கும்போது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் சினிமா ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க அப்பா வந்து அந்த வீடெல்லாம் விற்று படம் எடுத்தாங்க. நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோம் அந்த படத்தில். அப்புறம் அப்படியே படிப்படியாக இன்னைக்கு வந்து அவர் மூஞ்சி யார் பார்ப்பாங்க அப்படிலாம் சொன்ன இடத்துல அவர் இல்லாமல் தமிழ்நாடு இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாரு. அந்த அளவு அவர் உழைச்சிக்கிட்டே இருந்தார். அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அடுத்து ஒருத்தர் சின்சியராக காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் வர்றது ஒரே ஆள் விஜய் தான். வேறு யாருமே வர மாட்டாங்க 6 மணிக்கு. அதான் நாங்கள் ஊட்டிக்கு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு வரோம். ஷூட்டிங் போய்ட்டு வரும்போது ட்ரெயினில் சொல்கிறேன், சார் 6 மணிக்கு கரெக்டாக சிவாஜி கார்டன் வந்துடணும் சார் அப்படிங்கிறேன். வந்துடுறேன். 5:45 அவர் போயிட்டார். நாங்கள் 3:45 என்னமோ இங்கே வந்து இறங்கணும். சரி 3:45 ஆச்சு, கொஞ்சம் படுக்கலான்னு நானும் தூங்கிட்டு 6:15 போகிறேன். அவர் உட்காந்துருக்காரு. அவர் மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு, கொடை பிடிச்சிட்டு. அந்த அவங்க டிரைவர் ராஜேந்திரன் சார் இருக்காரு, 2 பேரும் இருக்காங்க மேக்கப்போட. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ஓடி பண்ண பார்க்கல, என்ன சார் சார் கொஞ்சம் தூங்கிட்டேன் சார். நீங்கள் இருங்க, இது யூனிட்டே வரல அப்படின்னாரு, டைரக்டரே வரல, யாருமே வரல. அப்போ அவர் கொஞ்சம் நினைக்கல, பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய ஸ்டார் நினைக்கல. அந்த சின்சியர் தொழில் அவ்வளோ பக்காவா இருப்பார். அது மாதிரி எல்லாருமே அவர் பக்காவா இருப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள வந்தாலுமே அவரோட ஒரு டிஃபரன்ஸ் இந்த இப்போ அவர் வந்து வந்தாரு அப்படின்னா வந்து ஏதோ ஒரு டிஃபரன்சியேஷன் கொண்டு வருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். நிச்சயமா நினைக்கிறேன். ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா நினைக்கிறேன். நடக்கிறத விட இந்த தடவை வந்து ஏதோ கொஞ்சம் மக்களுக்கு ரொம்ப உதவிகரமாக நிறைய பேர் இப்போ நிறைய கஷ்டம் படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க. ஆமா, நிறைய எல்லாருமே கஷ்டம் தான். அதனால வந்து அதுக்காக நான் எந்த இதையும் குறை சொல்லல. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று ஒருத்தர் என்னை பார்த்து இதுலேருந்து வந்தார், ஜெர்மனிலேருந்து வந்திருந்தார். பார்க்க வந்தவர் அவர் என்ன சொல்கிறார், அங்கே எங்கள் ஊரில் எல்லாம் இப்படியே கச்ச கச்சன்னு சவுண்டே வராது, கார் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு நீட்டாக நிலமா சொல்கிறாரு. அப்போ நம்ம ஊரில் ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம ஊரில் தண்டனை ஜாஸ்தி இல்லை. அங்கே ஒன்றும் இல்லை, எதற்குள்ள துபாயில் இவ்வளோ பக்கத்தில் கார் இருந்துச்சுன்னா ஃபைன் 25,000 ரூபாய். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, 10 அடி தூரத்தில். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லைன்னா அங்கே கேமரா எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். அனுப்பிச்சிட்டு பாஸ்போர்ட்டில் போட்டுருவாங்க, இல்லை இப்போ டிரைவிங் இதில் போட்டுருவாங்க. கட்டினா தான் அடுத்தது, இல்லைன்னா தூக்கிடுவாங்க. 3 வருஷத்துக்கு வண்டி ஓட்ட முடியாது. எவன் ஓட்டுவான்? கரெக்டாக ஓட்டுவான் இல்லையா? ரெட்டு போட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். தண்டனைகள் அதிகமாக இருக்கும் போது எல்லாரும் கரெக்டாக அவங்க இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு ஒரு சட்டம் இருக்கும்போது 2 3 பொண்ணை வச்சுக்குவோம்.
ஒரு பொண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணா துண்டாக்கிறோம்னா கல்யாணம் பண்ணவே மாட்டான், இந்த பொண்டாட்டியே போதறாமா. அது மாதிரி பொண்ணுங்களுக்கு அப்படித்தான் இருக்கணும். இப்ப பாருங்க, நேற்று பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு வீடியோ சும்மானா அது என்ன எடுத்து போடுவாங்க, ரீல்ஸ்ன்னு எடுத்து போட்டு சும்மா அந்த அந்த இவளே தடவிக்கிட்டு மார்பிள் அடிக்கிற மாதிரி எடுத்து போட்டு இவர் என்ன மார்பிள் அடிச்சாருன்னு போட்டுச்சு. அதனால தற்கொலை பண்ணிட்டான். பார்த்தீங்களா, தற்கொலை பண்ணிட்டாரு. நீங்கள் பார்க்கல, தற்கொலை பண்ணிட்டாரு. பண்ணாக்க எழுதி வச்சு செத்துட்டாரு. நான் அந்த மாதிரி தொடவே இல்லை, என் மேலே எப்படி பொய்யான ஒரு தண்டனை இது பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே கமாண்டெல்லாம் வந்து முதல்ல வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இவருக்கு ஆப்போசிட் கமாண்டு. இந்த பசங்கள்லாம் இப்படி விடக்கூடாது, அவங்க அம்மாலாம் எப்படி பார்த்தாங்க, அவங்க அப்பாலாம் எப்படி பார்த்தாங்க, அவங்க அம்மா அப்பா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கமாண்டை பார்த்தா செத்து போயிட்டாரு. செத்து போன பிறகு அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்களா அதே ஆளுங்க. அப்போ ஒரு ரீல்ஸ் எடுக்கிற ஒரு பொண்ணு என்ன வேணா பண்ணலாம் நினைச்சா என்ன அர்த்தம்? தப்புதான். தப்பு தானே, யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். எல்லாரும் மனிதன் தானே, பொண்ணு ஆண் எல்லாம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இப்போ வந்து பெண்களுக்கு தண்டனைனா பெண்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் எதிர்த்தாடுறா அப்படிங்கிறாங்க. பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோ டிரைவர் பொண்ணு இட்டி அடி பிடி பின்னுது, பாவம் அந்த மாதிரி பயமா நிக்கிறான். ஏதோ தெரியாம அடிச்சிட்டானா என்னெல்லாம் தெரியாது, ஆனா அடிக்குது, பப்ளிக் அடிக்குதுங்க. ஆனா வந்து அப்படி அடிச்சா என்ன வருது, நாளைக்கு என்ன பண்ணும், தீவிரவாதம் ஜாஸ்தி ஆயிடும். சட்டம் வந்து ஈக்குவலா இல்லைன்னா சரி எப்படியும் சாவ போறோம், வெட்டி சாவும், எப்படியும் சாவணும், 10 பேர் கொண்டுடலாம் நினைச்சிட்டானா பார்த்தா அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சட்டம் தான் நம்ம மதிக்கிறோம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், கடவுள் என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்காரோ அதை நான் அப்படியே மதிக்கிறேன். நம்ம சட்டம் என்ன சொல்லுதோ அதை நினைக்கிறேன். எனக்கு கார் வாங்கும்போது எனக்கு வண்டியில் பெல்ட் இருந்துச்சு. இப்போ பெல்ட் இருக்குண்ணே, இல்லை பெல்ட் போட்டு ஓட்டினா சேஃப்டினாங்க. அன்னைக்கு நான் காருக்கு பெல்ட் போட்டேன். அதுக்கப்புறம் தான் சட்டம் வந்து பெல்ட் போட்டே ஆகணும்னு. ஆனால் நான் பெல்ட் போட்டேன், ஏன்னா ரூல்ஸ் போட்டிருக்காங்களா, அதுக்கு அதை கடைப்பிடிச்சேன். எல்லாரும் கடைப்பிடிக்கணும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஹெல்மெட் போடுவோம், ஒரு ஹெல்மெட்டே போடாமல் போவோம், அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் தானே ஒரு சட்டம், அந்த சட்டம் ஒன்றா தானே இருக்கணும். அப்போ சட்டம் சரியில்லைங்கும் போது நான் கூட அது மாதிரி போட்டு போவேன், ஓடா நானும் நடா அப்படிமா. அது வந்து இதாகிடும்ல, நிறைய மைனஸ் இருக்கு. அது மைனஸ் வேற அந்த நாட்டிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், மனிதனுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் ஒரே சட்டம் தான். அந்த சட்டத்தை எல்லாரும் கடைப்பிடிக்கணும். அந்த சட்டத்தை கடைப்பிடிக்கலாம் போது இதில் இவருக்கு கொஞ்சம் வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி இருக்கு, நம்ம வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா. சினிமாவில் ஹீரோ இல்லையா, நிறைய படத்துல ஹீரோ எல்லாத்தையும் தட்டி கேட்பார்ல, அந்த ஹீரோவா வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் உண்மையாவே. இப்போ தமிழகத்துக்கு வந்து ஒரு ஹீரோ வருவாருன்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் வைஸ் வந்து ஏதோ ஒரு டிஃபரன்சியேஷன் கொண்டு வந்து கன்ஃபார்மா ஒரு எல்லாருமே வந்து அந்த சட்டத்தெல்லாம் மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி மதிக்கணும். இல்ல நான் வந்து அவர் வந்ததான் மதிக்கணும்லாம் சொல்ல, எல்லாரும் சட்டத்தை மதிக்கணும். இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டுருக்கோம், அந்த சட்டத்தை நம்ம மதிச்சா மட்டும்தான் குடிமக்களா இருக்க முடியும். சட்டத்தை மதிக்கலாம். நீ காட்டுக்குள்ள போய் மாடா மேய நாய் பண்ணு, எதுக்கு சட்டம்னே நமக்கு தானே போடுவோம். இப்போ எல்லாம் பேண்ட் ஷர்ட் போனோங்க, நிறுவனம் போகக்கூடாது. நீ ஏன் போறானே, உன் வீட்டுக்குள்ள எப்படி வேணா இருந்துக்கு, அது வேற பிரச்சனை. வீட்டுக்குள்ள என்ன வேணா நீ துணியே கட்டாத, ஒன்று யாரு கேட்க போறா இல்லையா? வெளியில ரோட்ல போகும்போது அதான ரூல்ஸ். இப்போ ஆஃப்டர் போட்டு போறாங்க, எல்லாரும் ஆஃப்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆண்கள் எல்லாரும் ஆஃப்டர் போட்டு போறாங்க. எல்லாம் சில பேர் நமக்கு பார்க்கவே எப்படி உங்க அம்மா அப்பா விடுறாங்களான்னு நினைப்போம். ஜென்ஸே பைக் ஓட்டும்போது ஆஃப்டர் தாங்க போட்டு போறாங்க, எப்படி போடலாம், அப்படிலாம் சொல்லுங்க. பென்சில் சின்ன பிள்ளைல பென்சில் எழுத கற்றுக் கொடுப்பாங்க, ஏன் சொல்லுங்க? பென்சில தான் முதல்ல எல்லாருக்குமே எழுத்துக்கள் எல்லாம் தப்பா இருந்தா அழிச்சிடலாம், அழியிறப்ப வச்சு. பேனாவில் எழுதும்போது அழிக்க முடியாது. அது மாதிரி தான் 15 வயசு 10 வயசு வரைக்கும் நீங்க ஆஃப் டயர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேண்ட் ஷர்ட் தான் போகணும், ஏன்னா அழிக்க முடியாது. உங்க மேல குறை சொல்லுவாங்க எல்லாரும். நான் குறை சொல்ற மாதிரி லட்சம் பேர் நினைச்சிருப்போம், என்ன ஆஃப் டயர் போட்டு போறான்னு நினைப்பான். உண்மைதான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மத்தவங்க குறை சொல்றாங்கன்றதுக்காக இப்ப நிறைய பேர் அதான சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் போடுறாங்க, என்ன வேணா போடுறாங்க. பட் மத்தவங்க குறை சொல்றாங்க, நான் வந்து அப்படிலாம் இருக்க முடியாது, நான் இஷ்டத்துக்கு தான். ஒரு பொண்ணு கூட தான் அன்னைக்கு டிவியில சொன்னாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணக்குள்ள 10 ஆம்பளை கூட ஒன்னா படுவேன், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி யார் இல்லை நல்லா. அதெல்லாம் உண்மை, ஓகேவா? அதெல்லாம் தப்புதான் சார். தப்புன்றது எல்லா சுய ஒழுக்கம். நீங்க சொல்றீங்களா, ஏன் இத்தனை வயசுல எப்படி இருக்கீங்களா? சுய ஒழுக்கம், சுய ஒழுக்கம் இருந்தா மட்டும் தாங்க நல்லா இருக்க முடியும். நீங்க சுய ஒழுக்கம் இல்லைன்னா எப்படியும் நல்லா இருக்க முடியாதுல்ல. அது கரெக்ட் தான் சார். சுய ஒழுக்கம்ன்றது எல்லாருக்குமே அது நியாயமான விஷயம், எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஆனா அதையும் தாண்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னோட கம்ஃபர்டபிள், நான் இப்படிதான் இருப்பேன், இந்த இடத்துல இருந்து நான் இப்படி போனா காட்டுக்குள்ள போய் வாழுங்க, எப்படி வேணா இருக்கலாம்ல. அது கரெக்ட், அது கரெக்ட் தானே. இல்ல சட்டம்னு ஒண்ணு போட்டிருக்காங்களா, சட்டத்தை மதிக்கணும்ல, அதுக்கு நான் சொல்றேன். உலகம் வந்து ஒரு என்ன சொல்றது, எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாரும் மதிக்கணுங்கிற. இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டக்கு தான் சொல்லுவேன், கண்ணாடி முன்னாடி எப்படி நீங்கள் உட்காந்து பண்ண முடியும்னா அது சில ரூல்ஸ் இருக்கு, அப்போ தான் பலிக்கும், எல்லாம் பலிக்காது. அது முன்னாடி நம்ம கரெக்டாக பண்ணணும். அதில் வந்து உட்காந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும், நெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றணும். அந்த நெய் அந்த மனமே வேற ஒரு மனமாக அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கேட்டால் அது நிர்வாணமாக பண்ணணும், அந்த பூஜையை, அந்த அந்த
யோகாவே அப்படி தான் பண்ணும். அது பண்ண முடிஞ்சவங்க பண்ணுவாங்க, பண்ணலன்னா இப்போ சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நடராஜர் சிலை பார்த்துருக்கீங்களா? நடராஜர் சிலை ஃபோன்ல அந்த மாதிரி ஏதாவது பார்த்ததுதான். நடராஜர் பரதநாட்டியம் ஆடுவார்ல,